என்ன ஆயிட்ட சொல்றது தப்பா நிக்காத. வர வர உன் நடவடிக்கை சரியில்லை. ஆமா என்னன்னா இதெல்லாம் என்ன கோலம் இது? நடை உடை பாவனை மொத்தமே மாறி போச்சு. என்ன மாறுது? நான் உன்னை வாடான்றத இல்ல போடின்றத. சரி சொல்லுடி. சரி சொல்லுமா. சொல்லுடி சொல்லுடா. ஆமா இதான் கட்ட மாதிரி தாங்க. தப்பு இல்ல. சரி நீ வந்த காரணம் கிடையாது. எல்லாம் என்ன பார்த்து கத்துக்கடி. எப்படி? அடக்கம் அடக்கம் ஒடுக்கம் அமைதி பொறுமை நிதானம். ஏமா குழந்தை நீ நடந்து வா பார்க்கலாம். நைட்டு ஏன் தூக்குற? சொல்லுமா. யாரு அப்பேற்பட்ட ஆள்? யாரு? தூக்குறீங்களா இல்லையோ? தப்பா நினைக்காத. அவர் உன்னுடைய அழக ரசிக்கிறார். இப்பேற்பட்ட அழகா? முன்னாடி தப்பா நினைப்பாரு. அப்புறம் ஆமா மாமா ரகு மாமா வர்றாரு. அவர் மேல போய் வீதினாங்க கை விட்டு ரோட்டுக்கு போயா மடுக்கா போடி. ரகு மாமா விஜய் மாமா மாமா ஏண்டி 2 பேரும் வச்சுக்கிறியா? நானா அடிப்படி அந்த காட்டுல சாப்பாடு அதிகமான சாப்பாடு போட்டாங்க. குறை என்பது கிடையாது. குறை என்பது இல்லமாதான் வந்து சேதி கம்மிதான் போட்டாங்க. நான் எப்படி ஏறும் நான் இந்த என்னடா சாப்பாடு அறிவான சாப்பாடு போட்டாங்க. ஆமா ஆமா என்பதே காண முடியாது. சாப்பிட்டாமா அருமையான சாப்பாடு. எங்கன்னா வாட்டர் கிளாஸ் வச்சு அம்மா சாப்பாடு வச்சுப்பா. பேரு எங்க பேரு மாமா பேரு அவர் பாத்துருக்காரு. சாப்பாடு அறிவான சாப்பாடு. இந்த இருளைக்கிழங்கு வச்சாங்க. உருளைக்கிழங்கு வச்சாங்க. 2 அப்பளம் வச்சாங்க. கூட யாத்திரை வச்சுது என் மாமா தயல மாமா தான் கூட பரிமாறி. அவர் முதல்ல அழிவு, அவர் 2 2 அழிவு. காரம் குழம்பு ரசம் மோரு அப்புறம் சிக்கன் முட்டை அறிவான சாப்பாடு. குறை என்பதே கிடையாது. முறையிட்டு
பார்த்தாலும் ஏன் என்றால் வேட்டப்பட நம்ம தாய் கிராமம். நாடக்காரங்க வந்தா சாப்பாடை குறியே வைக்க மாட்டாங்க. முறையிட்டு பார்த்தாலும் குறி என்பதே காண முடியாது சாப்பாட்டுல. இது போல கிராமத்தை ஒற்றுமையை பார்த்திருக்கிறீங்க? ஆமாமா, நான் அப்பப்ப பார்த்துதான் இருக்கிறேன். அறிவான சாப்பாடு குறி என்பதே காண முடியாது. ஆனா சாப்பாட்டுல ஒரே ஒரு ஏண்டி அது யாரு புத்தி கட்டவள? குறை இல்லாமல் உணவு உமல இருந்தாங்க. என்னடி குறைன்னு சொல்றேன்? ரசம் தான் தண்ணியா வச்சிருந்தாங்க. ராசப்பீடு வேற எப்படி இருக்கும்? எங்க பாதி எப்படி மேற்பா எப்படி குண்டு குண்டா கட்டி கட்டியா அது யாரு புத்தி கட்டவள? அது புளிக்குழம்பு. மலர்வனம் போக வேண்டும். மலர்வனத்தை பாரு எவ்வளவு அழகா இருக்கு. இடையின்றி தேனி அழுதுகிறது. கள்ளம் இல்லாத உள்ளங்கள், பள்ளமே இல்லாத இடங்கள், நம் அனைவரையும் வா வா என்று அழைக்கிறது. தண்ணி கொஞ்சமா குடிதான். ஏண்டு உச்ச பாரு உச்ச பாரு.
நேரமாகிவிட்டது. எனக்காக என் தந்தை காத்திருப்பார். என் தந்தை பார்க்க வேண்டும்.